வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ LA4440 ஐசி டூயல் சேனல் 40 வாட் அவுட்புட். ஏன்னா அது பிரிட்ஜ் மோடு. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக ஐசினுடைய லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுடைய அவுட்புட் எவ்வளோ வரும் அப்படின்னா 9 வாட்ஸ் தான் அவுட்புட் வரும். அதையே நம்ம 20 வாட்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் மோடுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் லாஸ்ட் வீக்கில் ஒரு இதில் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேணா ஒன் செகண்ட் பார்க்கலாம். இதுதான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து LA4440 ஃப்ரிட்ஜ் மோடு. ஓகேவா? 19 வாட்ஸ் அவுட்புட், அதாவது 20 வாட்ஸ் அவுட்புட் வரும், பெர் சேனல் வரும். 2 ஐசி இருக்கனால 40 வாட் வரும். நல்ல ஹை அவுட்புட் அண்ட் ஃபிடாலிட்டி, பேஸ், டிபிள் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஐசி போடுற அசம்பிள் பண்ணக்கூடிய எல்லா ஆம்பிளிஃபயருமே நல்ல குவாலிட்டி, கஸ்டமர்ஸ்னு நல்ல வரவேற்புள்ள ஒரு குவாலிட்டி ஆம்பிளிஃபயர். ஓகே, இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ், ஒரு இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது பாக்ஸ். இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக, ஓகேவா, 20 வாட்ஸ் இருக்கக்கூடிய 40 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி LA4440 ஃபுல் போர்டு வாங்கிக்கலாம். இந்த ஃபுல் போர்டு வாங்கிட்டிங்க அப்படின்னா அதில் எல்லாமே காம்பேக்டாக வந்துடுது. இந்த பிட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு பிடி போர்டு வைக்கணும், அதுக்கு தனியாக ஒயரிங் கனெக்ஷன்ஸு ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. யார் வேணால் சிம்பிளாக அசம்பிள் பண்ணலாம். இந்த போர்டு வாங்கிட்டிங்கன்னா போர்டு அவைலபிள் இருக்குது, யார் வேணால் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், இந்த வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். கம்ப்ளீட் செட்டு வேணாலும் செட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக. இதனுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1250, அவ்வளோதான். 1250 ரூபா வரும் கம்ப்ளீட் செட்டு. அசம்பிள் பண்ணி வேணாலும் அப்படியே ரெடிமேடாக இருக்குது. இல்லை நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெடிமேடாக கிடைக்கிது. காஸ்ட்டு 1250 வித் SMBS பவர் சப்ளை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை தான் பெரும்பாலும் மெக்கானிக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஃபெயிலியர்னால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய ஆம்பியர் அதில் இருக்காது. முதல்ல உதாரணமாக ஒரு 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினீங்கன்னா 3 ஆம்பியர் அதில் வராது, டெலிவரி ஆகாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதனால் மேக் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர், ட்ரைவ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபயர் குவாலிட்டியான அவுட்புட்டை கொடுக்காது. ஓகேவா? அப்படின்னா 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போடணும். அந்த 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதா இருந்தால் இந்த சேசிஸில், இந்த கேபினெட்டில் அது உட்காராது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், SMBSக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ தான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஹை ஃபிடாலிட்டி வரக்கூடிய அவுட்புட் அதில் வரும். ஏன்னா SMBS நாம் கொடுக்குறது 12 வோல்ட் 5 ஆம்பியர். ஓகே, ஸோ இதுதான் அந்த போர்டு. ஓகேவா? தென் அந்த போர்டினுடைய ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அசம்பிள் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒயரிங் கனெக்ஷன் தான் ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணலாம். ஓகே, இண்டஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், கிரிட்டிக்கலெல்லாம் எதுவுமே இல்லை. ஒயரிங் எல்லாம் அதிலே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோல். ஓகே, இது வால்யூம் கண்ட்ரோல். நான் வந்து மோனோ கொடுத்துருக்கேன், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் செப்பரேஷன் தெரியணுங்கிறதுக்காக. அதையுமே ஸ்டீரியோ கண்ட்ரோலாக கொடுத்துடலாம். இது வந்து பேஸ் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள். இது வந்து ரெண்டுமே வால்யூம் கண்ட்ரோல். 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல் இருந்தால் போதுமானது. நல்ல குவாலிட்டி பக்காவாக ஒரு டிவி, LED டிவிலேருந்து வர்ற அவுட்புட்டை கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்பீக்கர் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு டவர் ஸ்பீக்கர் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டியூட்டர், ஒரு மிட் ரேஞ்ச், ஒரு ஓஃபர், 8 இன்ச் ஊஃபர், அசத்தலான அவுட்புட் வரும். வெரி லோ காஸ்ட். கஸ்டமர் எதிர்பார்க்குறத விட பக்கா அவுட்புட் இதில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ மெயின் என்னென்னா பாருங்கள், இதை SMBS போர்டு. ஓகேவா? இந்த SMBS போர்டு இது எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 5 ஆம்பியர் டெலிவரி பண்ணோம், பக்காவாக இருக்கும் இந்த ஆம்பிளிஃபயர். இது வந்து MP3 மாடல், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஸ்பிளேஸ் வரும். ஒயிட் இருக்குது, ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், க்ரீன் இருக்கும். எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன்று சிம்பிளாக ஒன்று மேக் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது வந்து ஃபுல் போர்டு. இந்த 2 எல்லோ கலர் வரும் ஸ்பீக்கர் அவுட்புட், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்புட், இது வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட் இதில் கொடுத்துருக்கு. 2 சேனலுடைய இன்புட் கொடுத்துருக்கு. இந்த ஐசினுடைய 2வது பின்னுக்கு சிக்னல் இன்புட், அவுட்புட் 10வது பின்னு 12வது பின்னு ஃப்ரிட்ஜ் மோடு வெளியே வந்துடும். ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட், மேக்ஸிமம் 15-18 வோல்ட் கொடுத்தாலும் இந்த ஐசி தாங்கும். இருந்தாலும் ரெக்கமெண்டபிள் 12 வோல்ட் மட்டும்தான். ஏன்னா ஒரிஜினல் சானியோ பீஸ் ஐசி வர்றதில்லை.
ஓகேவா. அதனால் 12 வோல்ட்டோட கான்ஸ்டண்ட்டாக வச்சுங்க. எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதுனால லோடு வேரியேஷன் வந்தால் கூட அது என்ன பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு பவர் பேக், ஒரு MP3 மாடல். இது கேபினட்டினுடைய ஃப்ரண்டில் வந்து சீட்டிங் ஆகிரும், அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த கேபினட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது 2 மட்டும்தான். ஒன்று வந்து ஃபுல் போர்டு, ஒன்று எஸ்எம்பிஎஸ் போர்டு. ஓகே, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை உங்களுக்கு நான் நடத்துகிறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ஃபெயிலியர் வந்தால் கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணிடலாம். ஓகேவா. சரி, இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாமா, எப்படி அவுட்புட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். FM mode. அனைத்து முன்னு Play by USB drive. ஒரு சேனல் பாடிட்டுருக்கு, ஒரு சேனல் பாடிட்டுருக்கு. நான் இன்னொரு சேனல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதுவே ஒரு 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மராகவோ இல்லை பவர் பேக் பத்தலை அப்படின்னா வால்யூம் ரைஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கட்டாய் வரும், உங்களுக்கு அப்படியே உட்காரும், டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் ஸ்பீக்கர் கூட சில காலங்களில் ஃபெயிலியர் ஆகலாம், இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன் ஆர்டர் டு அவாய்ட், அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டு. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்தால் அது கொஞ்சம் படிக்கணும், ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்குறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இல்லை, புரியுதுங்களா. நீங்கள் இப்போது உங்களை கரெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய சர்வீஸ் வரக்கூடிய எல்லா பவர் சப்ளையுமே எஸ்எம்பிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, சரி, இது ரொம்ப சிம்பிள். ஒரு பவர் பேக், இதுலேருந்து ஒரு +- 12 போர்டு கொடுத்தா போதும். இந்த போர்டுலேயே உங்களுக்கு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது, 7805 ஐசி இருக்குது. அதான் உங்களுக்கு டயக்ராமில் காமிச்சேன். இந்த டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ரெகுலேட்டர் ஐசி இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. இது டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை, இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இந்த ரெகுலேட்டர் ஐசி இந்த போர்ட்லேயே இருக்கிறனால நேராக என்ன பண்ணலாம், அந்த மாடலுக்கு MP3 மாடலுக்கு இதை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் பேஸ் டிபிள் வேரி பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அவுட்புட் வரக்கூடிய அவுட்புட் 8 இன்ச் ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர் கொடுக்கலாம், கூடவே நீங்கள் டூட்டர் மிட் ரேஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து கேப்பபிள் உள்ளக்கூடிய ஒரு ஐசி 40x40 ஃப்ரிட்ஜ் மோடு. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீக்கர் 4 இன்ச் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 8 இன்ச்சு கொஞ்சம் சேஃப்டி ஜோன் தான். ஓகேவா. பாருங்கள், மறுபடியும் இப்போது வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பேஸ் டிபிள் கொடுக்குறேன். பாருங்கள், இது பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நல்ல பேஸ் எஃபெக்ட் நல்லா வருது. பேஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு சாங். ட்ரிபிளை குறைச்சிட்டேன், வால்யூம் கூட்டுறேன், பேஸ் கூட்டுறேன். பேஸ் ஃபுல்லாக வருது. இப்போ ட்ரிபிள். ஸோ இப்போது பேஸ் டேபிள் ரெண்டுமே உங்களுக்கு குறைச்சிருக்கேன். இது கொஞ்சம் சீல்டு இல்லைனால ஹம் வரும். ஓகேவா. கைப்பட்டை வரும். ஒரு நாப் யூஸ் பண்ணிட்டா, பிளாஸ்டிக் நாப் யூஸ் பண்ணால் இந்த ஹம் வராது. பக்காவாக இருக்குது. ஓகேவா. இப்போது 1 செகண்ட். ஓகே,
பாருங்கள். இப்போ என்ன சொல்லுங்கள், சிம்பிளாக அசம்பிள் பண்ணிவிட்டேன், ஓப்பன் ஏரில் அசம்பிள். நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேபினெட்டுக்குள்ளே அதை எரெக்ஷன் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏரில் எப்படி கனெக்ஷன் கொடுத்து ஓரளவுக்கு ரூட்டிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. பிளாக் டயக்ராம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கேபினெட்டில் ஈஸியாக மவுண்ட் பண்ணிடலாம். இதை ஒவ்வொரு கேபினெட்லேயும் ஒவ்வொரு ஹோல்ஸையும் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணால் போதும், ரெடி ஆயிரும். ஒயரை கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். அது போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை ஒரு டை இருக்குது வச்சு கட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ என்ன பார்த்துருக்கோம், இப்போ எப்படி ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணி LA 40x40 டபுள் ஐசி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா நான் உங்களுக்கு என்ன நடத்தியிருக்கேன், வேரியஸ் கிளாஸஸ் நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடியோ சம்மந்தப்பட்ட சர்க்யூட்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் வித் சர்க்யூட் டயக்ராமோட. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ நான் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு FM பிளேயர் இருக்கும். FM பிளேயரில் எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்க பற்றி வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேபினெட்டுக்குள்ளே ஒரு பாக்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ணி அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.